வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்களை பற்றி சொல்ல போகிறேன். சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் சொல்ல போகிறேன். என்னென்னா, பெண்களுடைய குணாதிசயம் ஏன் அடிக்கடி அவங்க திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னே தெரியல அவங்களுக்கு, அந்த மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? பெண்கள் மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? ஆண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, அவளை புரிஞ்சிக்கவே முடியல, திடீர்னு நல்லா பேசுகிறா, திடீர்னு கோவமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் குழந்தை பருவத்திலிருந்து பருவம் அடைகிற காலகட்டத்தில் என்ன நிகழுது அப்படின்னா, அவங்களுடைய பாடியில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் மாதம் அவங்களுக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது இல்லைங்களா? அந்த டைமில் அந்த 20 டேஸில் 14 டேஸ் அவங்களுக்கு இந்த சக்ராஸ் மேலே போகுது, 14 டேஸ் கீழே இறங்குது. அந்த மாதிரி மேலே ஏறும்போது மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை அப்படியே மேலே ஏறுது. மேலே ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட போய் அந்த 14 டேஸ் பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்த 14 நாட்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப காமாக கேட்பாங்க. சொல்லுங்கள், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுறது கூட பொறுமையாக இருப்பாங்க. வீட்லேயே ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. இதே அவங்களுக்கு ஆஃப்டர் 14 டேஸ், அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக் பிஃபோராகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இரிட்டேஷன் ஆவாங்க. எதுக்காக கோவப்படுறாங்கன்னு கூட நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு கோவப்படுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ரீசன்னா, இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 14 டேஸ் மேலே ஏறிச்சு இல்லைங்களா, சக்ராஸ் ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகிட்டே போகும். அது அப்படியே கீழே இறங்கும் போது நமக்கு உடலில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. கோவம் அதிகமாக வரும். ஆகினையிலிருந்து திரும்பவும் அப்படியே மூலாதாரத்துக்கு அப்படியே வரும். இறங்கி வரும்போது நமக்கு கோபம் அதிகமாக வரும். உடல் வலி, பாடியெல்லாம் பெயினாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது, எதுக்காக கோவப்படுறோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு மாறுது. நம்ம பீரியட்ஸ் வர அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, சுவாதிஷ்டானம் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அந்த டைமில் நமக்கு எல்லாருக்குமே சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆனால் ரொம்ப கோவம், நம்ம அதிகமாக கோவப்படுவோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க, நம்ம மாதவிடாய் காலத்தில் நம்ம தள்ளி இருக்கணும், கோவிலுக்கு போகக்கூடாது, குழந்தைங்களை தூக்கக்கூடாது, சின்ன சின்ன செடி, இப்போ புதுசாக வச்சுருக்கோம் ஒரு செடி அப்படின்னா அந்த செடியெல்லாம் நம்ம தொடக்கூடாது, தண்ணி பானையை தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சுற்றி ஒரு வேவ் லென்த்து நமக்கு நெகட்டிவான ஒரு வேவ் லென்த்து, பாடி ஹீட் அதிகமாகும். அந்த டைமில் நமக்கு பீரியட்ஸ் டைமில் பாடி ரொம்ப ஹீட் ஆகும். அந்த சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆகும் போதே நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வந்துடும். அது நம்மளை சுற்றி அந்த ஆரா நம்ம சுற்றி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கோவிலுக்குள்ளே நம்ம போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்தலத்துக்குமே ஒவ்வொரு சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்ராஸ், கோவில் உள்ள போனாவே சக்ராஸ் நமக்கு உயர்நிலை சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு அந்த டைமில் நமக்கு பீரியட்ஸ் டைமில் நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நெகட்டிவ் வேவ்ஸ் என்ன ஆகுதுன்னா, மற்றவர்கள் நம்ம கூட இருக்கவங்க, கோவிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உயர்நிலை சக்ராஸில் இருப்பாங்க. எப்போவுமே கோவில் உள்ள போன உடனே நமக்கு உயர்நிலை சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். அது அப்படியே என்ன ஆகும்னா, நம்ம பக்கத்தில் அருகாமையில் அவங்க கூட நம்ம போகும்போது அந்த சக்ராஸ் உயர்நிலை சக்ராஸ் அப்படியே கீழே இறங்கிடும். அவங்களுக்கும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் கீழே இறங்கிடும். அதனால தான் நம்ம கோவிலுக்கு அந்த டைமில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் சயின்டிஃபிக் ரீசன், கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதுக்கான ரீசன். ஒரு செடியை தொடுறோம் அப்படின்னு சொன்னால், அதுவுமே செடியை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
ஏன் தொடக்கூடாதுன்றாங்க, நம்மளை சுற்றி அந்த சொன்ன இல்லைங்களா ஆரா இருக்குது. அந்த ஆரா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த நெகட்டிவ் ஆரா அது மேலே பட்டு அது பட்டு போகவும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் வந்து நம்ம அந்த டைமில் அதை தொடக்கூடாது, குழந்தைய தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பட்டு துணி, இந்த பட்டுப்பூச்சி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பீரியட்ஸ் டைமில் அது கிட்ட போனாவே அது இறந்து போயிடும். அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அது வந்து நம்ம பட்டு துணி பட்டு ஆடையெல்லாம் உடுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த பட்டு ஆடை எதுக்காக உடுத்த சொல்கிறாங்க, கோவிலுக்கு போகும்போது ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் எதுக்கு உடுத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது. அந்த பட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வருமா அந்த பட்டு. அதனால தான் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் பட்டு அங்கவஸ்திரம்லாம் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் நான் சொன்னேன் இல்லைங்களா, குணாதிசயம் மாறுது அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த 14 டேஸ், அந்த 14 டேஸில் 2.5 நாட்கள், அதாவது வந்து 2.5 நாளில் வந்துட்டு ஒரு பெண்களுக்கு ஒவ்வொரு 2.5 நாள்லையும் ஒவ்வொரு குணாதிசயம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் எல்லாமும் சக்ராஸ் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். பெண்கள் ஏன் எதுக்கு கோவப்படுறாங்க, ஒரு சில நாட்களில் சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு சில நாளில் வந்துட்டு கோவப்படுறாங்க, எதனால் கோவப்படுறாங்க அப்படின்ற குணாதிசயங்கள் ஏன் மாறுது அப்படிங்கிற சயின்டிஃபிக் ரீசன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்துட்டு பெண்களை புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் யாருக்குமே தெரியாது. அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு வேதனைகளை அனுபவிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி மாறுறாங்க, அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு லேடிஸ்க்கு உள்ள விஷயம் வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு அந்த 3 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 3 டேஸ் மட்டும் கிடையாது, பிஃபோராக அந்த பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு பிஃபோராகவே வந்து அவங்க வந்து ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலை செய்கிறவங்க இன்னும் ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். மனதளவில் வந்துட்டு அவங்க போயிட்டு வருவாங்க, ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்து வீட்லேயும் சமைக்கணும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணி லேடிஸை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அவங்க கூட வந்து பக்குவமாக இருங்க. எந்த ஒரு சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக கிடக்கணும். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். பெண்களுடைய குணங்கள் வந்து நிறைய பேசுகிறது, நிறைய டிவோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறதுனாலே வந்து நிறைய டிவோர்ஸ் நடக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் போடணும். பெண்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பெண்கள் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும், சயின்டிஃபிக்காக அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.